வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோங்க. இது அடுப்பில்லாத சமையல், ரா ஃபுட். காலையில் நேரம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா தட்டு நிறையா வச்சு சாப்பிட்றது கிடையாது. ராஜாக்கள் மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது. இன்றைக்கி நான் ரா ஃபுட்டுக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை. பொதுவாக பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையில் சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. அதுவும் ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிடும்போது அதோட சத்து 2 மடங்காக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு முளைச்சிருந்தாலே போதும். இப்போ இன்றைக்கி காலையில் செய்கிறதுக்கு நேற்று காலையில் நான் ஊற வச்சுட்டேன். இதை சாயந்தரமாக துணியில் சுற்றி கட்டி வச்சுட்டேன். முளைச்சிருச்சு. இப்போ அடுத்த நாள் காலையிலைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு இது முளைச்சிருக்கிறது கரெக்டான அளவு. கொண்டக்கடலை இப்படியே சாப்பிட்டோன்னா நல்லா இருக்காதுங்க. அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இதில் கொஞ்சம் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, நமக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 பேத்துக்கு அளவாக எடுத்துருக்கேன். 2 கைப்பிடி அளவு கொண்டக்கடலை போட்டேன். ஒருத்தருக்குன்னா நீங்கள் 1 கைப்பிடி அளவு போட்டாலே போதும். அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான ரா ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரா ஃபுட்ஸ் நம்ம வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இனிமேல் நான் அடுப்பில்லாத சமையல், அதாவது ரா ஃபுட்ஸ் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.